நார்மலாக வீடியோ செபிப்போம். இன்னொன்றுவா நம்ம செபித்த எல்லா விண்ணப்பத்தையும் தேவன் கேட்டு மருவத்தர் கொடுத்தருக்கா தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆலையிலும் 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 ஆலையிலுயா நல்லவரே துதிக்கிறோம் 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 நம்மளுக்கு ஒருவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்போ நம்ம செபித்த எல்லா விண்ணப்பத்தையும் கேட்டு மருவத்தர் கொடுத்த பெரிய கிருபைகளுக்கு ஆயுஷ்டத்தில் ஆசீர்வதிக்கிறார். நித்தியாவை நாமத்தில் செபிக்கிறோம். ஆமாம். உட்காரு. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய யாக்கோபு மிஷின் பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து நாம் தேவனுடைய வார்த்தையினாக கடந்து வருவோம். அப்போஸ்தலர்களுடைய புஸ்தகம் 9வது அதிகாரம் 5 வாசிப்போம். 5ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து. தேவனுடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நாம் இங்கே பவுல் என்றதான தேவனுடைய மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த பவுல் என்றதான தேவனுடைய மனிதன் தேவனுடைய பிள்ளைகளை அடித்து துன்பப்படுத்துவதற்கு அதிகாரம் பெற்று துன்பப்படுத்த அவர் பிரயாணப்பட்டு போகிறப்ப இஸ்ரவேலின் தேவன் யாசுவா மெசியாவுக்கு தரிசனமாகிறார். தரிசனமாகிறப்ப அவர் என்ன சொல்றாரு? சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று அவரோடு பேசுவதான ஒரு சத்தத்தை நாம் இந்த இடத்துல காண முடிகிறது. அவர் கேட்கிறாரு, அது மாத்திரமல்ல, முள்ளில் உனக்கு இருக்கிற கடினமா சவுலே சவுலேன்னு சொன்ன மாத்திரத்தில் 5ஆம் வசனம் சொல்ல, அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். தேவனுடைய வார்த்தை வந்த மாத்திரத்தில் இந்த சவுல் என்றதான மனிதன் இவர் ஆண்டவர் என்று சொல்லி அறிந்து கொண்டார். அந்த வேத பிரமாணத்தை நன்கு கற்று தேர்ந்ததான ஒரு மனிதன். இதை நம்ம மறந்துடக்கூடாது. இவர் யாரு? வேத பிரமாணத்தை நன்றாக கற்று அறிந்ததான ஒரு தேவனுடைய மனிதன். அநேகர் வேதத்தை பற்றி ஒன்றும் தெரியாது, ஒன்றுமே தெரியாமல் ஏதோ 2 வசனம் வாசிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணிட்டு அவங்க 100% சரியாக இருக்கிறதா சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த சவுலை குறித்து நம்ம வேதத்தில் பார்க்குறப்ப இவர் என்ன செய்கிறாருன்னா, எருசலேமில் உள்ள செபாலயத்தை உள்ளவர்களை புருஷரையும் ஸ்திரியையும் துன்பப்படுத்தும்படி அவங்க என்ன செய்யணும், கட்டி எருசலேமை கொண்டு வரும்படி நிறுவனம் வாங்கிட்டு போகிறாரு. இப்படி போகும்போது தான் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அவரோடு
நேருக்கு நேர் என்ன செய்கிறாரு, பேசி அவரை தடுக்கிறாரு. நம்ம அதை கவனிக்க முடியும், கவனிக்க வேண்டும். இதற்கு முன்பதாக 7ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவான் என்றதான மனிதனை என்ன செஞ்சாங்க, அவங்க கொலை செய்தார்கள். என்ன பண்ணாங்க, கொலை செஞ்சாங்க. அவர் அங்கே மரிக்கிறார். அப்போஸ்தலர்களின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் நம்ம 56 நம்ம வாசிப்போம். அவர் ஸ்தேவான் சொல்றாரு, ஏதோ வானங்கள் திறந்துருக்குது, மனுஷகுமாரன் தேவனை வலது பாசம் இருக்காருன்னு சொல்லி என்ன பண்றாரு, காண்கிறேன். ஒருமனப்பட்டு என்ன செய்யறாங்க, தேவன் மேல பாயிறாங்க. தொடர்ந்து வாசிப்போம். சாட்சிக்காரர் இப்ப ஸ்தேவான கல்லறிகிறப்ப இந்த சவுல் என்றதான மனிதன் பார்த்துட்டு இருக்கார். சாட்சிக்காரர் என்னன்னா, இவர் தேவனையும் ராஜாவையும் சூசித்தார், இவர் தேவதூஷணம் சொன்னார். ஆகையினால் அவர் என்ன செய்யணும், கல்லால் அடித்த மோசே நியாய பிரமாணத்தின்படி என்ன செய்கிறோம், நாங்கள் கல்லால் அடித்து இந்த மனுஷனை கொலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, கல்லால் அடித்து கொலை செய்கிறாங்க. இந்த காரியத்தை கவனித்து கொண்டிருக்கிறார் இந்த சவுல். 59ஆம் வசனத்தை வாசிப்போம். இந்த காரியங்கள்லாம் பார்த்துட்டு செஞ்சுட்டு கூட இருந்துட்டு இப்போ இப்படிப்பட்ட ஜனங்களை தான் கொல்லணும்னு சொல்லி நிருபங்களை கேட்டு வாங்கிட்டு போகிறப்ப தான் தேவன் தரிசனம் ஆகுறாரு. இப்போ ஸ்தேவானிங்க சொல்லக்கூடிய வார்த்தை, ஆண்டவராய் யாசுவாவே என் ஆவி ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அப்பை வீட்டில் என்ன செய்கிறாங்க, கல்லெறிகிறாங்க. அவனோ முன்னாள் படியிட்டு, ஆண்டவரே இவன் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதீர் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரடைந்தான். மிகுந்த சத்தம் சொல்கிறாரு. அதோட ஸ்தேவான் இடத்துல மறுமையிலே பிரவேசித்து விட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவற்றையெல்லாம் பார்த்ததான நபர் என்ன செய்கிறாரு, ஆவியில் வைராக்கியம் கொண்டு இந்த கிறிஸ்தவர்களை, இந்த யூதர்களை என்ன செய்யணும், குலசிவிடம் என்று சொல்லி இந்த நாமத்தை பற்றி பேசுகிறவங்கள குலசிவிடம் என்று சொல்லி அவர் போகிறார். 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவ பக்தியுள்ள தேவனுடைய பிள்ளைகள் ஸ்தேவானை அடக்கம் பண்ணி என்ன செய்கிறாங்க, ஸ்தேவானுக்காக துக்கம் கொண்டாடுறாங்க. வாசிப்போம் அடுத்த வசனம். சவுல் வீடுதோறும் நுழைந்து புருஷரையும் சிறிய நிலைத்து கொண்டு சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். ஒரு கொடூரமான சபைக்கு மிக ஒரு கொடூரமான காரியம். சபையை இந்த சவுல் என்றதான மனிதன் பாழாக்கி கொண்டிருக்கிறார். புருஷரையும் சிறிய என்ன செய்கிறாங்க, பிடிச்சிட்டு போய் காவலில் போடுறாரு. 4ஆம் வசனம் சொல்லுது, இதில் தப்பினவர்கள் என்ன செய்கிறாங்க, எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கிக்கிறார்கள். இப்போ சவுலு கைக்கு மாட்டாத என்ன செய்கிறாங்க, இந்த வசனத்தை பிரசங்கிக்கிறாங்க. ஐயோ ஸ்தேவான் செத்து போயிட்டாரு, நம்ம சொன்னால் செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் ஓடி ஒழியவில்லை. என்ன செய்கிறாங்க, எங்கே சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்கள். அதை நம்ம மறந்துடக்கூடாது. அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை வாருங்கள். அப்போஸ்தலர் 4 நம்ம 17 வாசிப்போம். என்ன செய்கிறாங்க, இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும். 18ஆம் வசனம் சொல்லுது, அவர்களை அழைத்து மெசியாவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும்
போதிக்கவும் கூடாது என்ன செய்கிறாங்க, அவங்க கட்டளையிடுறாங்க. இந்த நாமத்தை பேசக்கூடாது, இந்த நாமத்தை பிரசங்கிக்கக்கூடாதுன்னு சொல்லி கட்டளையிடுறாங்க. 10ஆம் வசனம் சொல்லுது, பேதுரும் யோவானும் அவர்களுக்கு பிரயுத்தரமாக தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் தேவனுக்கு முன்பதாக நியாயமாக இருக்கும் உங்களை என்ன பண்ணுங்க, நிதானித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாது என்றார்கள். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் பிறகுதான் வராரு. இப்போ பேதுரும் யோவானும் இந்த நாமத்தை குறித்து பேசுகிறாங்க. அன்றைக்கு பிறக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணாங்க, மெஸ்ஸியா மெஸ்ஸியா அந்த தேசத்தில் இஸ்ரவேலர் பேர் வைத்தார்கள். இவர் ஒருவேளை மெஸ்ஸியாவாக இருப்பார், தலைச்சம் பிள்ளை, அதான் மூணாவது பிள்ளை, இவர் மெஸ்ஸியாவாக இருப்பார், மெஸ்ஸியா மெஸ்ஸியான்னு பேர் வைக்கிறாங்க. இதை மெஸ்ஸியாவை இவங்க கொண்டுட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் என்ன நடக்கும், அன்றிருந்த வேதபாரகரும் அரசனையும் ஜனம் கல்லெறிஞ்சிருவாங்க, கொண்டுடுவாங்க. ஆகையினால் என்ன செய்கிறாங்க, அவங்க இந்த நாமத்தை பற்றி பேச வேணாங்கிறாங்க. இந்த கொள்கைக்கு சவுல் யாராக மாறுறாரு, ஒரு முதலாளியாக மாறி என்ன செய்கிறாங்க, இந்த மெஸ்ஸியாவை குறித்து பரிசேயங்கிறவனையும் போதிக்கிறவனையும் வீடுகளெல்லாம் பூந்து அவர்களை கட்டி கொலை செய்யும்படி பிரதான ஆசாரியர் அதிகாரம் பெற்று அவர் தமஸ்கு போகிற வழியில் அங்கே தேவன் என்ன செய்கிறாரு, சவுலோடு அவர் பேசுகிறார். அந்த பேசுகிற காரியத்தை நம்ம பார்க்குறப்ப தான் 5ஆம் வசனம், அப்போஸ்தலர் 9:5 வசனம் சொல்லுது, அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான். கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியம், நம்ம சுவிசேஷத்தை ஒழுங்காக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சவுல் கேட்குறான், ஆண்டவரே நீர் யார் என்று சொல்லி அந்த வார்த்தைக்கு இவன் பேசுகிறான். அதற்கு என்ன சொல்றாரு, அதற்கு யாசுவா நீ துன்பப்படுத்துகிற மெஸ்ஸியா நானே. எது யாசுவா சொல்றாரு, துன்பப்படுத்துகிற மெஸ்ஸியா நானே, முள்ளில் உனக்கு வந்து கடினமாக கேட்கிறாரு. இவர் தான் யாசுவா மெஸ்ஸியான்னு சொல்லி சவுல் அறிந்த மாத்திரத்தில் அவன் மாமிசத்தோடு இரத்தத்தோடு ஆலோசனை பண்ணாமல், பிரதான ஆசிரியரிடத்தில் போகாமல், தன்னுடைய குடும்பத்தினத்தில் போகாமல், யாரோட எந்த ஒரு ஐக்கியமும் ஆலோசிக்காமல் கலந்து கொள்ளாமல் அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நம்ம சரியாக கவனிக்கணும். அப்போஸ்தலர் 9:6 வாசிப்போம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறீர். அல்லேலூயா. எல்லாரும் செஞ்சா இருந்தா சவுல் என்றதான மனிதன் யாருக்கு விரோதமாக செஞ்சமோ அவர் நம்மளோட பேசிட்டார் என்று சொல்லி அறிந்த மாத்திரத்தில் அவன் என்ன செய்கிறான், அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறீர் என்றான். அதற்கு யாசுவா நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டிய அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அல்லேலூயா. இதை அறியக்கூடியதான வேதத்தை நம்ம சரியாக அறிந்தால் தேவன் பேசுவதும் ஒரு மனுஷனுக்கு புரியும். நீங்கள் நிறைய பேரோட வாழ்க்கையில் ஒரு சிறுவை வந்தால் போதும், நான் ரொம்ப துன்பப்பட்டேன் பாஸ்டர், இரவு ஒரு தரிசனம் எனக்கு கிடைச்சது, ஒரு சிலுவை பார்த்தேன், அதனால் நான் ஜெபத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாஸ்டர் சரி நல்ல ஆத்மா, ஒரு வாரமாக ஜெபம் பண்ணணும், ஒரு ஆத்மா சொல்லி ஏன்னா இப்போ சிலுவையை பார்த்துட்டாங்க, நீங்கள் வாங்க உங்களுக்கு அவர் ஞானசம் எடுக்க சொல்கிறாரு, ஞானசம் எடுத்துங்க. உடனே என்னாச்சு, தண்ணிக்குள்ளே மூழ்கியாச்சு. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இவர் தரிசனம் சிலுவை, இவர் சிலுவைக்கு என்ன செய்கிறாரு, போயிட்டு இருக்கிறார். என்னன்னே தெரியாமல் என்ன செய்கிறாரு, நீங்கள் மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இவரை பற்றி நம்ம இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும். 9ஆம் வசனத்தை வாசிப்போம். 3 நாள் வரலையும் இந்த சவுல் என்றதான மனிதன் பார்வை கிடையாது, தண்ணியும் குடிக்கல, சாப்பிடவும் இல்லை, குசியாமலும் குடியாமலும் கிடக்கிறாரு. இப்போ என்ன செய்கிறார் தேவன், 10ஆம் வசனத்தை வாசிப்போம். இப்போ இங்கே தேவன் சந்தித்து ஒரு தேவனுடைய மனுஷனாகிய அனானியாவிடத்தில் இந்த
சவுலை அனுப்புகிறார். சொல்லிட்டு என்ன சொல்றாரு, ஆண்டவரே ஏதோ அடியேன் சொல்லி அனனியா சொல்றாரு. அதற்கு யாசுவா, நீ நேர்த்திர் எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாயின் வீட்டிலே தர்சுப்பட்டதாய் சவுல் என பேர் உள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது செவம் பண்ணுகிறான். அல்லேலூயா. எந்த செவத்தை செய்த பிள்ளைகளை கொலை செய்து துன்பப்படுத்தி கட்டி காவலில் போட தீர்மானித்திருந்தானோ அவன் இப்போது ஜெபம் பண்ணுகிறான். அல்லேலூயா. ஆனால் இதுவரையிலையும் சரியாக வந்த அனனியாவுக்கு இந்த இடத்துல என்ன ஏற்படுது? இந்த கவனிங்க, தொடர்ந்து வாசிப்போம். அங்கவும் தரிசனம் கொடுக்குறாரு. என்ன செய்யறாரு? அங்கேயும் தரிசனம் கொடுக்குறாரு. எங்க ஊழியக்காரனுக்கு தரிசனம் கொடுக்குறாரு. யாருக்கு? சவுலுக்கு தரிசனம் கொடுக்குறாரு. வாசிப்போம். தான் மேலே கையை ஜெபம் பண்ணி அதனால பார்வை அடைகிற மாதிரி அங்கே ஒரு தரிசனம் கொடுக்குறாரு. தொடர்ந்து வாசிப்போம். இப்போதான் என்ன செய்கிறாரு? ஆனால் தேவன்கிட்ட பேசுகிறாரு. அதற்கு ஆண்டவரே, இந்த மனுஷன் சாதாரண ஆள் கிடையாது. எருசலேமில் உள்ள உம்முடைய புரசவங்களுக்கு எத்தனையோ பொல்லாங்கலை செய்தான் என்று அவனை குறித்து அநேகராலும் கேள்விப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. இந்த சவுல் என்றதான மனிதன் பசுத்தவான்களுக்கும் சபைக்கும் அநேக பொல்லாங் செய்தன் என்று அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேனே. இங்கேயும் உன்னுடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசிரியரால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். அல்லேலூயா. இந்த அதிகாரம் பிரதான ஆசிரியரால் கொடுக்கப்பட்டது. இதை ஊழியக்காரன் அண்ணனை அறிந்திருக்கிறார். இப்படி சொல்றப்பதான் என்ன செய்யறாரு? இப்பொழுது தேவன் அண்ணன்கிட்ட பேசுறாரு. வாசிப்போம் 15ஆம் வசனத்தை. நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும். கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியம், அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நன்றாக கவனியுங்கள். என்ன வேண்டும் என்று சொன்னால், அவன் புறஜாதிக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். அல்லேலூயா. இதில் வேதத்தை நம்ம சரியாக நம்ம அறிஞ்சிருந்தோம்னா டக்குன்னு புரிஞ்சிடும். இல்லைன்னா இதுவரையிலையும் எல்லா ஊழியர்களும் சரியாக பின்பற்றுவாங்க. இந்த இடம் வந்த ஒரு பாடு என்ன பண்ணிடுவாங்க? வேத வசனத்தை விட்டு அவங்க கீழே இறங்கி, அதாவது நியமித்த பாதை விட்டுட்டு அவங்க ஒரு பாதையில் ஓடுவாங்க. அவ்வளோதான். இதுவரையிலையும் சரியாக வருவாங்க. இதுக்கப்புறம் இந்த இடத்துல பாதை மாறுபட்டு போயிடும். எப்படி மாறுபடும்? இந்த 15ஆம் வசனத்தை அப்போஸ்தலர் 9:15 சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் சொன்ன அண்ணனே கேட்குறாரு. அது தேவனே சாட்சி கொடுக்குறாரு. இந்த சாட்சி கொடுத்ததான காரியத்தை ஒரு மனுஷன் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அவங்க தேவ ராஜ்யத்துக்கு அந்நியராக இருப்பார்கள். அவங்க புறம்பே தான் இருக்கணும். என்ன சொல்கிறாரு? அண்ணனே கேட்குறாரு, இந்த மனுஷனை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப அது தேவனுடைய மறு உத்தரவு வருது. புறஜாதிக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்கு நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். அல்லேலூயா. இப்போ யாருக்கெல்லாம் இந்த நாமம் சென்றடைய வேண்டும்? இதான் இன்னைக்கு மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு புரியாத கேள்வி, புரியாத காரியம். அடுத்து 16 மறுபடியும் தேவன் சொல்றாரு அனனியா கிட்ட, இந்த நாமத்திற்காக எவ்வளவு பாடுபட வேண்டும் சொல்லி என்ன செய்வேன்? காண்பிப்பேன் அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. இந்த நாமத்திற்காக. இப்போ எந்த நாமத்தை தொழுதுகொள்கிற ஜனங்களை அழிக்க முற்பட்ட இந்த சவுல் இந்த நாமத்திற்காக தன் அழிக்க தேடின அந்த விசுவாசத்தையும் அந்த நாமத்தையும் பிரசங்கிப்படி யாருக்கெல்லாம் பிரசங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வேன்? நான் காண்பிப்பேன். அல்லேலூயா. இப்போ தேவன் காண்பிக்கிறார். தொடர்ந்து 17ஆம் வசனத்தை வாசிப்போம்.
சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான மேசியாவாகிய யாஸ்பா நீ பார்வையடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களிலிருந்து நீர் சிதறல் போன்றவை இருந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்தது ஞானஸ்நானம் பெற்றான். எந்த ஒரு கேள்வியும் கேட்காம இந்த சவுல் பார்வையடைந்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுகிறார். என்ன செய்யறாரு? ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்றாரு. நம்ம சரியா கவனிக்கணும். 25 வாசிப்போம். சீஷர்கள் ராத்திரியிலே அவனை கூட்டிக் கொண்டு போய் ஒரு கூடையிலே வைத்து மதில் வழியா இறங்கிவிட்டார்கள். சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீஷனென்று நம்பாமல் எல்லாரும் அவருக்கு பயந்திருந்தார்கள். என்ன ஏற்படுது? சரி போய் எல்லாரும் சீசரோட சேர்ந்து சொல்லி போகிறப்ப ஆஹா இவன் உளவாளியாக வர்றான். ஏன் இந்த பயம் ஏற்பட்டதுன்னா, யூதாசு 3 வருஷம் மெசியாவோடு இருந்து காட்டி கொடுத்துட்டானே, இவன் தரிசனம் பெற்றாங்கிறான், ஒருவேளை உள்ளே வந்து நம்மளை எல்லாரையும் கொண்டு போய் கொலை பண்ணால் என்ன ஆகுதுன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க சீசர்கள் சேர்த்து கொள்ள சற்று பயப்படுறாங்க. இது பயம் வந்து எல்லாருடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? அப்போ எப்போ வரும்? பிறகு என்ன பண்ணுவார்? பயத்தை தேவன் நீக்கி பலமுள்ள ஆவியை கொடுத்துருவார். இப்போ நம்ம இதுவரையிலையும் நம்ம இந்த நம்ம சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ தேவன் என்ன செய்கிறாரு? சவுலை என்ன செய்யணும்? பவுலாக மாற்றி ஆசீர்வதிக்கணும். இந்த புறஜாதிக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் ஒரே நாமம் அப்படிங்கிறத முதலாக ஆனியா கிட்ட தேவன் சொல்கிறாரு. இந்த நாமத்துக்காக அவன் எவ்வளோ பாடுபட செய்வேன் காண்பிப்பேன் அப்படிங்கிறாரு. இப்போ அந்த நாமத்தில் அவர் ஞானஸ்தானம் பெற்றது. பவுல் ஞானஸ்தானம் பெற்றது. இந்த சவுல் என்றதான மனிதன் ஞானஸ்தானம் பெற்றது. பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமம் கிடையாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 2:30 சொல்லப்பட்டபடி தமிழ் பைபிளில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமமும் கிடையாது. இங்கிலீஷ் பைபிளில் சொல்லப்பட்டபடி லார்டு ஜீசஸ் கிறிஸ்துவும் கிடையாது. அப்போ எந்த நாமம்? அன்றைக்கு இது வேதாகமும் மொழிபெயர்க்கப்படவில்லை. இதை யாரும் மறந்துடக்கூடாது. அன்னைக்கு தெரிஞ்ச எல்லாமே என்னது? மெசியா, யாஸ்வா மெசியா தான். பழைய ஏற்பாடு ஃபுல்லாக யாஸ்வா, புதிய ஏற்பாடு மெசியா. இப்போ என்ன செய்கிறாங்க அவங்க? மெசியா சொன்ன மத்தேயு சுவிசேஷம் 28:19 சொல்லப்பட்டபடி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமம் என்ன என்பதை சீசர்கள் அறிந்திருந்தாங்க. அந்த பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமம் தான் என்னது? அப்போஸ்தலர் 2:32 யாஸ்வா மெசியா நாமத்தெல்லாம் பேப்டிசம் எடுத்துக்கொண்டார்கள். இதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். இதை புரியலைன்னா என்ன கிடையாது? பரலோக ராஜ்யம் கிடையாது. எந்த நேமில் தான் பாவ மன்னிப்பு உண்டு, வேற ஒரு நேமில் என்ன கிடையாது? பாவ மன்னிப்பு கிடையாது. அல்லேலூயா. அடுத்தபடியாக நம்ம சுருக்கமாக பார்ப்போம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் என்ன செய்கிறாங்க? 25 வாசிப்போம். இல்லை அப்போஸ்தலர் 16 நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் துதித்து பாடுறாங்க. சிறைச்சாலை கையில் எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. கொண்டு வாசிப்போம். எல்லாருடைய கட்டுகள் கலந்து போயிட்டு எல்லாரும் ஓடி போனா நினைச்சா என்ன செய்ய? ஓடி போகல. தன்னை கொலை செய்யும்படி அந்த காவலாளி போகிறப்ப என்ன செய்யறாரு? பவுல் இருந்துட்டு நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோமா, யாரும் ஓடி போகல. பொழுது வாசிப்போம். ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்? சுவிசேஷம் எப்படி பிரசங்கிக்கப்பட ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்? அவர் என்ன சொல்றார்? 31 யாஸ்வா மெசியா விசுவாசி
ரட்சிக்கப்படுவீர்கள். எந்த நாமத்தில் அவரோடு பேசினாரோ அந்த நாமத்தை நீ விசுவாசி ரட்சிப்பு. இதை முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 8 அப்போஸ்தலர் 18:8 வாசிப்போம். அப்போஸ்தலர் 18:8. ஞானஸ்தானம் பெறுறாங்க. அடுத்து நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, உன்னுடனே கூட இருக்கிறேன். தீங்கு செய்யும்படி என்ன செய்யல, ஒருவனும் உண்மையில் கை போடுவதில்லை. போதும். நம்ம அது என்ன ஒன்று அநேக ஜனங்கள் இருக்கு, என்ன பண்ண தைரியமா பேசு அப்படிங்கிறாரு. அடுத்தது நம்ம கவனிக்கணும், சுருக்கமாக பார்ப்போம். அப்போஸ்தலர் 19:26 வாசிப்போம். எப்படி எல்லாத்தையும் என்ன பண்ணாராம், வசப்படுத்திட்டாரு. என்ன செய்யறாங்க, இந்த பவுல் என்ன செய்யறாங்க, குற்றப்படுத்துறாங்க. என்ன செய்யறாங்க, குற்றப்படுத்துறாங்க. என்ன செய்யறாங்க, பவுலை குற்றப்படுத்துறார்கள். தொடர்ந்து 20ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 20:19 வாசிப்போம். பிரயோஜனமான காரியத்தை போதிச்சேன்னு சொல்லி இங்க பவுல் சொல்றாரு. கவனிக்க வேண்டிய காரியம் சரியாக கவனிக்கணும். புரோஜனமான உங்களுக்கு எது புரோஜனம்? ஞானஸ்தானம், பாவ மன்னிப்பு, மனம் திரும்புதல். அதான் நான் போதிச்சேன் அப்படிங்கிறாரு. தொடர்ந்து வாசிப்போம். தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய ஆசீர்வாதத்தை இயேசுவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சி அறிவித்தேன். யூதருக்கும் கிரேக்கருக்கும், யூதருக்கு மெசியான்னு சொல்லி கிரேக்கனு போய் வேற பேரில் சொல்லலை. இதுதான் அறிய வேண்டிய காரியம். இன்றைக்கி நிறைய அறவேக்காடு மக்களுக்கு இதை பற்றி வேதத்தை எடுத்து நான் வாசிக்கிறேன், இத்தனை முறை வேதத்தை வாசிட்டேன், இவ்வளோ நாள் ஜோம் பண்ணிட்டேன், நான் பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பங்கிறவங்களுக்கு என்ன கிடையாது. இங்கே ஒரு பேர் அங்கே ஒரு பேர், பாசைக்கு பாசம் தேவனுடைய பேரை மாற்றிக்கிறது அது ஒருபோதும் கூடவே கூடாது. அவர் சொல்லிட்டாரு. அவர் யாருக்கு தான் ஊழியக்காரன். பவுல் இஸ்ரவேலுக்கு மாட்டுங்க, இஸ்ரவேலருக்கும் புறஜாதிக்கும் ராஜாக்களுக்கும் யாரு ஊழியக்காரர். அதை நம்ம முதலாவது அறிந்து கொள்ளணும். 22ஆம் வசனம் வாசிப்போம். நேர்ந்த காரியங்கள் என்ன செய்யற அறியன்னு சொல்றாரு. வாசிப்போம். எல்லா பட்டணத்திலையும் அந்த பவுலுக்கு எதிராக கட்டுகளும் உபத்திரங்களும் இருக்குதுன்னு பசுதான் என்ன செய்யறாரு, அறிஞ்சிருக்காரு. ஒன்றை குறித்து நான் கவலைப்படேன், பிராணனை அருமையாக எண்ணேன், முடிக்கவும் கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணவும் படி நான் யாசோவை பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவே விரும்புகிறேன். அல்லேலூயா. தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறதான ஒரு தேவனுடைய மனுஷனை வேதத்தில் பார்ப்போம்னா அவர் தான் பவுல். அதில் தொடர்ந்து 25 வாசிப்போம். இனி என் முகத்தை பார்க்க மாட்டேன்னு அறிந்திருக்கிறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய ஆலோசனை ஒன்றை நான் மறைத்து வைக்கல அப்படிங்கிறாரு. எல்லாவற்றையும் கூட அறிவித்து விட்டேன். எல்லாருடைய ரத்தம் குளிக்க நான் சுத்தமாயிருக்கிறேன் என்று என்பதற்கு இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். அல்லேலூயா. இப்போ யாசா மெசியாவை நான் சொல்கிறேன், ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்கள் சொல்லலாம்.
உன் ரத்த பிடிக்க நான் நீங்களாக வரேன், அவ்வளோதான். நீ கர்த்தர்னு சொல்லலாம், இயேசுன்னு சொல்லலாம், ஜீசஸ்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், ஆனால் பரலோகம் போக முடியாது. ஏன்னா தேவன் ஒன்று சொல்லிட்டு இன்னொரு இடத்துல அவர் மாற்றுகிற தேவன் அல்ல, அவர் எவ்வளோ வேணும் பொய்யறையா தேவன். இஸ்ரவேலுக்கு ஒரு உடன்படிக்கைன்னா அது புறஜாதி, அதுதான் ராஜாக்களுக்கு அதுதான். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இஸ்ரவேல் நாட்டில் செஞ்ச கத்தி, இதை யூதரில் குத்துன ரத்தம் வரும், நம்மளுக்கு குத்துன ரத்தம் வராது அப்படின்னு கிடையாது. அது கத்தி என்ன செய்யும், அது வேலையை அது செய்யும். இந்த நாமும் ஊருக்கு ஊர் என்ன கிடையாது, பெயர் மாறாது. இதை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து 28ஆம் வசனம் சொல்லுது, சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்காக பரிசுத்த ஆவியை உங்களை கண்காணியால் வைத்த மந்தை முழுதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத பொய்தான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். பவுலுக்கு பிற்பாடு என்ன செய்கிறாங்க, வேதபாரகரும் ஆசாரியரும் அன்றைக்கு இருந்த அரசமார்களும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, அவர் ஒரு மொழியில் வேதாமத்தை மாற்றிக்கங்க, பேரை மாற்றிக்கங்க, போ மாற்றி எப்படியே கும்பிட்டுட்டு போ. ஆனால் என்ன செய்யக்கூடாது, மெஸ்ஸியாங்கிற பேரை யாஷோங்கிற பேரெலாம் பயன்படுத்தக்கூடாது. அது அந்த பேர் வந்தால் நாங்கள் குற்றவாளி ஆகிடுவோம். என்ன பண்ணுறாங்க, இப்படி விட்டுட்டாங்க. இப்போ மந்தையை தப்ப விடாது கொடிதான ஓனாய் என்ன பண்ணிருச்சு, உள்ளார வந்துருச்சு. 30ஆம் வசனம் சொல்கிறாரு, மாறுபாடுகளை போதிப்பார்கள். இப்போ பவுலு பிரசங்கித்த பிரசங்கம் இன்னைக்கு ஜனங்களிடத்தில் உண்டா, அதை பைபிள் உண்டா? இல்லை, என்ன கிடையாது. பவுலோட பிரசங்கம் இன்னைக்கு கிடையாது. என்ன செய்கிறாங்க, திருத்துவம், 3 கடவுள், திரியேக தேவன். எப்படி 3 கடவுள் ஆக முடியும்? பலர் பல மாதிரி பிரசங்கிக்கிறாங்க. அப்போஸ்தலர் 21:13 வசனத்தை வாசிப்போம். நான் எருசலேமில் கட்டப்படுவது மாத்திரமல்ல, யாருக்கு, நான் மரிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறேன். இந்த நாமத்திற்காக சேவான் கல்லிருந்து கொள்வதை கண்ணால் பார்த்ததான தேவனுடைய மனிதன் இப்போ சொல்றாரு, இதே யாசுவா மிஷன் நாமத்திற்காக என்ன செய்கிறேன், நான் மரிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த நாமத்திற்காக என்ன செய்கிறாரு, நான் மரிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறேன். அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 10 வாசிப்போம். கோட்டைக்குள்ள கொண்டு போறாங்க. தொடர்ந்து வாசிப்போம். நேரடியா பேசுறாரு. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே கவனிங்க. நீ எருசலேமில் சாட்சி கொடுத்தப்ப ரோமாபுரி இஸ்ரவேல் அல்லாதவர்களுக்கு என்ன செய்யணும், அதே சாட்சி அதே பேரை சொல்லணும்னு சொல்லி தேவனே நேரடியாக சாட்சி கொடுக்குறாரு. இது எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? இல்லை, எருசலேம்லாம் சில சொல்கிறாங்க யாசா மெசியா இருக்கலாம், அது எனக்கு தெரியாதுல்ல, அவனை நான் தமிழில் நான் கும்பிடுறேன். யாசா மெசியா இருக்கலாமா, அது உண்மையாக கூட இருக்கலாம், அல்லது இஸ்ரவேலில் கூட அந்த பேராக இருக்கலாம், அது எனக்கு தெரியாது. அதனால் என்ன செய்யலாம், இப்போ இவங்கெல்லாம் தெரிஞ்சால் அவருக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட போதிக்கிறார் பவுல், தெரிஞ்சவங்கள்ட்ட பேசுகிறார். என்ன சொல்கிறாரு, ராத்திரியில் பவுலே திடன்கொள், பயப்படாதே திடன்கொள், என்ன என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்த போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. எப்படியா, எருசலேமில் சாட்சி கொடுத்தோமா எங்கே கொடுக்கணும், ரோமாவிலும் சாட்சி கொடுக்கணும். தேவனே நேரடியாக பேசக்கூடியதான ஒரு காரியத்தை நம்ம கவனிக்கிறோம். இல்லைப்பா பவுல், நீ எருசலேமில் பேசுன, ரோமாபுரியில் போய் என் பேரை மாற்றி பேசு அப்படின்னு வேதத்தில் எங்கே சொல்லப்பட்டிருக்கான்னா இல்லை. அடுத்த ஒரு வசனம் தான் வாசிப்போம். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில், நாங்கள் எல்லாரும் தரையிலே விழுந்தபோது சவுலே சவுலே நீ
ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று எபிரேய பாஷையிலே என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். எபிரேய பாஷையில தான் தேவன் சவுலோடு பேசினார். இதை யாரும் என்ன செய்ய முடியாது. தமிழில் இயேசுன்னு சொல்லலை, தமிழில் கர்த்தர்னு சொல்லலை. எபிரேய பாஷையில் தான் யாசா மெசியான்னு சொல்லி சொன்னது. அந்த 26ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவன் தம்முடைய பிதாக்களுக்கு அருள் செய்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கைக்காகவே நான் இப்பொழுது நியாயத்திற்படைகிறவனாய் இருக்கிறேன். நியாயத்திற்படைகிறவனாய் நிற்கிறேன். இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதனை செய்து வருகிற இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதனை செய்து வருகிற 12 கோத்திரத்தாரும் அந்த வாக்கு நிறைவேறும் நம்பி இருந்தார்களே. அகிரிப்பா ராஜாவே, இப்ப அவர் எந்த பகுதியில் பவுல் பிரசங்கிக்கிறாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, தீர்க்கதரிசிகள், ஊழியர்கள், ஆதி திருச்சபை, பழைய ஏற்பாடு முழுக்க எந்த பாதையில் எந்த நாமத்தில் பிரவேசித்ததோ அதே பாதையில் அதே இடத்துல யாரை உடன்பட்டிருக்காரு? சவுல தேவன் பவுலா மாற்றி வச்சிருக்காரு. இன்னொரு விஷயம் நம்ம அறிந்து கொள்ளணும். தெளிவாக அவர் போதிக்கிறாரு. சுருக்கமாக சொல்கிறேன். அந்த 26, 26 வாசிப்போம். இந்த சங்கதிகளை ராஜா அறிந்திருக்கிறார். ஆகையால் தைரியமாய் அவருக்கு முன்பாக பேசுகிறேன். இவைகளில் ஒன்றும் அவருக்கு மறைவானது இல்லை. இது ஒரு மூலையிலே நடந்த காரியம். இது ஒரு மூலையில் நடந்த காரியம் கிடையாது. இந்த காரியம் ராஜா அறிஞ்சிருக்கிறார். இது என்ன கிடையாது, ஒரு மூலையில் நடந்த காரியம் கிடையாது. ஏன்னா சாஸ்திரி இங்கேருந்து போனாங்க. யூதருக்கு ராஜாவே போந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கில் அவர் என்ன பண்ணோம்? நட்சத்திரத்தை கண்டோம். அல்லேலூயா. இப்போ நமக்கு ராஜா திறந்திருக்கார். இது ஒன்றும் மூலையில் நடந்த காரியம் கிடையாது, எல்லாரும் அறிந்திருக்கிற காரியம். 29 வாசிப்போம். அதற்கு பவுல், நீ மாத்திரமல்ல, இன்று இந்த வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் கூட மாத்திரமல்ல, இந்த கட்டுரைத்தவர்கள் முழுவதும் என்னை போல் ஆகும்படி தேவனை வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. சொல்றாரு, முழுவதும் என்ன பண்ண? முழுவதும் என்னை போலாக வேண்டிக்கிறாரு. 28ஆம் 23 வாசிப்போம். அப்போஸ்தலர் 28, 23. அதற்காக அவர்கள் ஒரு நாளை குறித்து அநேகம் பேர் அவன் தங்கியிருந்த வீட்டிற்கு அவரிடத்தில் வந்தார்கள். அவர் காலத்தை தொடங்கி சாயங்காலம் மட்டும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களையும் எழுதினார். மேசியாவும் தனது விசேஷங்களை அவர்களுக்கு போதித்து தேவனின் ராஜ்யத்தை குறித்து சாட்சி விஸ்தரித்து விரிவாக பேசுகிறாரு. மோசேயின் காலத்திலிருந்து ஆபிரகாம் காலத்திலிருந்து தொடர்ந்து வாசிப்போம். முடிஞ்சு போச்சா? இன்றைக்கு தான் நடக்கிற. சில விசுவாசிக்கிறாங்க, சிலர் என்ன செய்யல? சிலர் விசுவாசிக்கிறாங்க, சிலர் கிடையாது. அறவேக்காடு விசுவாசிக்கல. இப்போ என்ன பண்ண முடியும்? சிலர் விசுவாசிக்கல, சிலர் விசுவாசித்தார்கள். ஒரு வசனத்தை நான் திரும்ப நீங்கள் வாசிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். பிரசங்கித்த சுவிசேஷம் மறுபடியும் பிரசங்கிக்கிறேன். நீங்க என்ன பண்ண? ஏற்றுக்கொண்டு அதில் என்ன பண்ணுங்க? நிலைத்திருக்கிறீர்கள். 2ஆம் வசனம், நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனால ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாக இருக்கும். முடிஞ்சு போச்சு. பிரசங்கித்த பிரகாரம் விசுவாசித்திருந்தால் ரட்சிப்பு. யாரு? பவுல் பிரசங்கித்த. அவரே சொல்றாரு, நான் சொல்லலை. அவரு பிரசங்கித்தபடி விசுவாசித்திருந்தால் ரட்சிப்பு. இல்லைன்னா விருதாதான். நான் என்ன செய்கிறேன்? சாப்பிட்டுட்டேன், நிறையா பணம் வச்சுருக்கிறேன் கற்பனையில், இந்த ஊரே நான் வாங்கிட்டேன், எல்லாம் கற்பனை எப்படி ஆகும்? மண்குரு நம்பி ஆற்றுல மாதிரி தான். எப்படி கற்பனை? அவர் என்ன சொல்கிறார்? அன்றைய சகோதரரே, நான் உங்கள் பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்கள் அதில் ஏற்றுக்கொண்டு அதில் வைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனால நீங்கள் ரசிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாக இருக்கும். முடிஞ்சு போச்சு. பிரசங்கித்த பிரகாரம் கை கொள்ளணும்.
ஒரு எழுத்தை கூட்டவும் கூட குறைக்க கூடாது. கூட்டினாலும் குறைச்சாலும் ரட்சிப்பு கிடையாது, அவ்வளோதான். அது ரொம்ப தெளிவாக சொல்லுது. என்ன பண்ணணும்? ஒரு எழுத்தை கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. அவர் பிரசங்கத்தை பாரு, அவர் இருப்பில் தான் பிரசங்கித்தார். அன்றைக்கு என்ன எபிரேய பாஷை பேசினாங்க. வேதாகமம் எப்படி எழுதப்பட்டிருக்குது? பழைய ஏற்பாடு ஃபுல்லாக எபிரேய பாஷை, புதிய ஏற்பாடு ஃபுல்லாக கிரேக்க பாஷையும் லத்தீன். பழைய ஏற்பாடு எபிரேய, புதிய ஏற்பாடு முகவரை வாசித்து பாருங்கள். இது மூல பாஷை எபிரேய பாஷை மொழிபெயர்க்கப்பட்டது, கேட்குது மொழிபெயர்க்கப்பட்ட எழுதப்பட்டிருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். சும்மா வேதத்தை எடுத்து தமிழ் தான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நான் தமிழ் தான் பாவம் மன்னிப்பு, தமிழ் கடவுள் நிறைய உண்டு, போய் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள். நான் இஸ்ரவேல் தேவனை வழிபட்டு நான் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்கிறேன். இஸ்ரவேலில் அவருக்கு பேர் அதுதான். என்ன எழுதப்பட்டிருக்குது? அந்த புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கிற இடத்த பாருங்கள். புதிய ஏற்பாடு இது மூல பாஷையாகிய கிரேக்க பாஷையும் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. பழைய ஏற்பாடு ஆரம்பிக்கிற முந்தின பேஜை பாருங்கள். இது மூல பாஷையாகிய எபிரேய பாஷை தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. அப்போ இது மொழிபெயர்க்கப்பட்ட வேதாகமம், இது ஒரிஜினல் பிரதி கிடையாது. நல்லா பார்த்துங்க, இது சராக்ஸ் கூட கிடையாது. சராக்ஸ் கூட ஒரு காலத்தில் வேலைக்கு போவாங்க, இன்றைய அட்டன் பண்ணுவாங்க, அப்புறம் வேலைக்கு சேர்றது ஒரிஜினல் வேணும். இப்போ பரலோகம் போகிறதுக்கு பவுல் பிரசங்கித்த அந்த சுவிசேஷத்தில் என்ன உண்டு? பாவ மன்னிப்பு உண்டு, சுகம் உண்டு, விடுதலை உண்டு. பெற்றுக்கொள்ளுங்கள். தேவங்களை ஆசீர்வதிப்பாராக. செபிப்போம். துதிக்கிறேன் எங்கள் தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. யாஸ்வா மெசியாவே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பா செபிக்கிறோம். அப்பா அது மத்தியான வேலைக்காக வெள்ளிக்கிழமைக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஜெபத்தில் அநேக காரியங்களுக்காக செபிக்கவும், இப்போ சுவிசேஷம் குறித்து ஒரு சில வார்த்தைகள் சுருக்கமாக நாங்கள் பார்க்கவும் எங்களுக்கு கிருபை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை பார்க்குற கேட்குற ஒவ்வொருவரும் மனதிலிருந்து ரசிக்கப்பட்டு சுவிசேஷத்தை அறிந்து அப்பா குணப்பட நாங்கள் செபிக்கிறோம். தேவனுடைய காரம் இறங்கட்டும் அப்பா. எல்லா ரசிக்கப்படவும் சத்தியத்தை அறிவை அடைய சித்தமுள்ளாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஒருவரும் கெட்டு அழிந்து போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப யாசமிஷ நாமத்தில் எல்லாரும் கடந்து வர உதவி செய்யும். வேற நாமத்தில் பாவம் பண்ணி பிள்ளைங்கிறத அறிந்து உணர்ந்து கொள்ள உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறேன். ஒரு எழுத்து மாறினாலே அர்த்தம் மாறி பேரும் பொருள் மாறி உணர்ந்தவர்களாக நடந்து கொள்ள உதவி செய்யும். பெரிய காரணம் செய்யும். யாஸ்வா மெசியாவின் நாமத்தில் பங்கு பெற்ற அப்பா மற்றும் வந்திருக்கிற இன்னும் கேட்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட எப்பொழுது கேட்கிறார்களோ அப்போ அதற்குரிய அபிஷேகத்தை நான் நிரப்பி இந்த பிள்ளைகளை உங்களுடைய பிள்ளைகளை மாற்றுவீராக. எங்கள் தேவன் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். யாஸ்வா மெசியாவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஆமென், ஆமென்.